வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ஜவஹர். இன்னைக்கு முதல்ல காமெண்ட்ஸ் பார்ப்போம். காமெண்ட்ஸ் ஆன் கமெண்ட்ஸ். 3 பேர் கமெண்ட்ஸ் வந்து இட் இஸ் ஒர்த் மென்ஷனிங் ஹியர். நம்பர் 1, அமுதா அப்பாதுரை மேடம் அவர்கள் ரொம்ப அழகாக வந்து யூஎஸ் எலெக்ஷனை இந்தியன் எலெக்ஷன் மாடலில் பண்ணலாம் அப்படின்னு சட்டிங்டாக ஒரு லைனில் போட்டிருக்கிறாங்க. தேங்க்யூ. ரெண்டாவது, ஆஸ் யூஷுவல் அவர் ஸ்கூல் பாய் அஸ்வின் ஹி ஹஸ் ஸ்டார்டட் ஸ்டேட்டிங் தட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டத்தில் இதை கொண்டு போகிறது, ஃபெடரல் சிஸ்டம் கொண்டு போகிறது கடினம் அப்படி ஆரம்பிச்சிருந்தாலும் இறுதியில் ரெண்டாவது மெசேஜ் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து இட் இஸ் பாசிபிள். நம்ம ஊரில் எப்படி எம்பிஸ் எம்எல்ஏ செலக்ட் பண்ணுறாங்களோ அது போல் அந்த கான்ஸ்டிடுவன்சிஸை பிரித்து இவிஎம் வச்சு அவங்களும் இந்த மாதிரி வேகமாக வந்து டிக்ளேர் பண்ண முடியும், டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ அஸ்வின், ஆஸ் யூஷுவல். நம்பர் 3, யூ ஆர் ராக்கிங். நம்பர் 3, சிவபாலா அவர் வந்து ஆன்லைன் பெட்டிங்காக சொல்லும்போது ரொம்ப அழகான கமெண்ட் கொடுத்துருக்காரு. நம்பர் 1, ரேஷ்னல் திங்கிங், ஹார்ட் ஒர்க்கிங். இந்த 2 கல்ச்சரையும் நம்முடைய நேஷனல் கல்ச்சரோட உடம்புல ஒரு கல்ச்சராக சேர்த்துட்டோம்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்த்துட்டா ஆஃப்லைன் ஆன்லைன் சூதாட்டங்களை நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு. ஸோ தேங்க்யூ அமுதா மேடம், தேங்க்யூ அஸ்வின் அண்ட் தேங்க்யூ சிவபாலன். தேங்க்யூ ஃபார் யர் கமெண்ட். ஓகே, லெட் அஸ் கோ டு தி சப்ஜெக்ட். எங்கள் சப்ஜெக்ட்டுக்கு போகிறது, இன்றைக்கி ஏற்கனவே நேற்று ஆரம்பித்த சப்ஜெக்ட் அப்படியே நின்றுட்டு இருக்குது, அப்படியே தலையை சுற்றிக்கிட்டு இருக்குது. யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் இது வரைக்கும் 3 நாள் ஆச்சு. இதுதான் ஃபைனல் அப்படின்றது எதையுமே விவரம் தெரியாமல் போயிட்டுருக்குது. ஸோ நமக்கு மட்டும் இல்லை, எந்த டிவி சேனல்லையும் வந்து யூஎஸில் நேற்று நைட்டெல்லாம் வாட்ச் பண்ணி பார்த்தாலும் எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியல. ஓகே, லெட்டஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதையாவது ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்பர் 1, பாப்புலர் ஓட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் கோயிங் டு கவுண்ட். ஸோ அதனால் பாப்புலர் ஓட்ஸ் ஒவ்வொரு ஊரில் என்ன வருது அப்படின்னு நுணுக்கமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கிற இந்த எலக்ட்ரல் ஓட்ஸில் 270 ஓட்ஸ் யார் வாங்குறாங்களோ அவங்களால தான் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதனால் இந்த ஓட்டு இது பண்ணும்போது இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த எலக்ட்ரல் காலேஜ் வந்து கான்ஸ்டிடியூட் ஆகி அவங்க டிசம்பரில் கூடி அப்போ அவங்க வந்து முடிவெடுக்கும் போது தான் இதற்கு ஒரு முடிவு எண்டு வரும் அப்படின்னு தெரிய வருது. ஓகே, அப்படின்னா அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அமைதியாக ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதோ அந்த வேடிக்கையை வாட்ச் பண்ணுற மாதிரி அமெரிக்காவில் நடக்கிறதையும் வேடிக்கை பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஃபன், ரைட்? இட் நாட் இன்டெண்டட் எனி ஹார்ம். பட் அப்படி ஒரு வாட்ச் பண்ணணும்னு சொல்லும்போது இப்போ என்ன நடக்குது அது அப்படிங்கிறதையும் பார்த்தாலும் இல்லையா. ஒரு பக்கம் அவர் ஜோ பைடன் 264 ஓட்டுக்களை வாங்கியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் வந்து அவர் 214 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. இன்னும் ஒரு 6-7 மாநிலங்களில் லைக் மிச்சிகன், அரிசோனா அண்ட் ஜார்ஜியா போன்ற இடங்களெல்லாம் வந்து இன்னும் எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. இதுக்குள்ளே வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு மெயில் அனுப்புகிறாரு, எல்லாருக்கும் மெயில் அனுப்புறாரு. அவருடைய தொண்டர்கள், அவருடைய சப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் மெயில் அனுப்புகிறாங்க. we have to take up what is known as a legal battle against what is happening in the US. ஏன்னா யூஎஸ் டெமோக்ரஸிக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அதனால் அதை காப்பாற்றணும், பணத்தை அனுப்புங்க, அவங்க சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போயிருக்குது. அவங்க எல்லாருமே டாலர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எனக்கு மெசேஜ் வராது, ஏன்னா நம்மகிட்ட இருக்குது திருப்பதி டாலர் மட்டும்தான், ஜஸ்ட் ஃபார் ஃபன். இன்னொரு பக்கத்தில் ஜோ பைடன் அவர்களும் இன்டர்ன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சேவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய ஆட்களுக்கெல்லாம் தன்னுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் பணத்தை அனுப்புங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன் இவங்க பணத்தை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த லா சூட்டுக்கு இவ்வளோ பணம் செலவாகுமா அப்படின்னு கேட்டால், இந்த லா சூட்டு இப்போ ஏற்கனவே வந்து 2 ஸ்டேட்டில் ட்ரம்ப் அவர்கள் ஃபைல் பண்ணது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு நிராகரித்து விட்டார்கள். அதாவது எண்ணிக்கையை நிறுத்தணும், வாக்கு எண்ணிக்கை நிறுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி நிறுத்த முடியாது அப்படின்னு இருக்காங்க. தேங்க்யூ சுப்ரீம் கோர்ட், நல்லா டிசிஷன் எடுத்திருக்கிறீங்க, நியாயமாக எடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். மீதியிலையும் பொதுவாக என்னென்னா அவங்களுடைய சட்டப்படி கவுண்டிங் முடிஞ்ச உடனே 48 மணி நேரத்துக்குள்ளே எந்த ஒரு கேண்டிடேட்டும் வந்து தே கேன் ஆஸ்க் ஃபார் ரீகவுண்டிங். அப்போ அந்த ரீகவுண்டிங் பண்ணணும்னு சொன்னால் தே ஹாவ் டு மேக் அ டெபாசிட் $10 million $20 million அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பணத்தை கொடுத்துட்டு தான் சேலஞ்ச் பண்ணணும். இந்த குற்றச்சாட்டு நிரூபணமானால் அப்போ தான் அவங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும், அந்த பணம் திரும்பி வரும். இல்லைன்னா அந்த பணம் ஃபோர்ஃபீட்டட் டு த கவர்மெண்ட், அதாவது காலியாயிரம் பணம். அந்த ஒரு காரணத்துக்கு நிறைய பணம் தேவைப்படுது அப்படின்னு 2 சைட்லையும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெரி வெல், இந்த லாஸ் சூட் போனதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு மோசமான விஷயம்தான். அப்போ இவங்க 2 பேருமே வெயிட் பண்ணி
கவுண்டிங்கை முடிக்க சொல்லி அதுக்கப்புறமா இவங்க லாஸ் சூட் போட்டு அல்லது லாஸ் சூட் போடாமலே இவங்க ரீகவுண்ட் கேட்கலாமே. அது வரைக்கும் ஏன் இவங்க வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது புரியப்பட மாட்டேங்குது. ரைட். இப்போ இந்த ஒரே நாளில் இது முடிய போகிறது இல்லை அப்படிங்கிறதும், அப்போ இந்த டிசம்பருக்கு வரும்போது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வருது. ரைட். இதில் மற்ற ஊர்லலாம் இதை எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி எல்லாருமே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ எப்படி நீங்களும் நானும் பேசுகிறோமோ அது போல் இது சைனா ஒரு வகையில் பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்குது, ஒரு வகையில் வேடிக்கையாக. ஈரான் தான் ரொம்ப ஒரு மோசமான கமெண்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருக்கிறீங்க, நீ எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியுன்றீங்க, ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனு உங்களால் ஒரு மக்களாட்சி முறையில் இருக்கிறீங்க, ஆனால் இது உங்களால் செய்ய முடியலையே அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆயிருந்தால அவங்க இது போல் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாசுக்கா யார் வந்தாலும் சரி, நாங்கள் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் வித் யூஎஸ்ஏ வில் கண்டினியூ, அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டேட்மெண்ட்டு. பல கண்ட்ரிஸ் பலது கொடுத்தா கூட சைனா பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு வதந்தியை பல பேர் கிளப்பிட்டு இருக்கிறாங்க. சைனா இட் இஸ் கேபபிள் ஆஃப் டூயிங் இன்ஃபர்மேஷன் வார் ஆர் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். அதாவது ஒரு ஆளை மேலே கொண்டு வரதோ ஒரு ஆளை கீழே கூட்டு போகிறதோ இன்றைக்கி சோஷியல் மீடியாக்கள் மூலமாக வெகு எளிதாக மக்கள் மனதில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். எனவே அது ஒரு இன்ஃபர்மேஷன் சைக்காலஜி, துவேஷமோ அல்லது ஒரு வெறுப்பு ஏற்படுத்துவதோ ஒரு விருப்பு ஏற்படுத்துவதோ பாசிபிள் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரெண்டாவது டாபிக் கிடைச்சது. திஸ் டாபிக் இஸ் ஆபரேஷன் ஃபாக்ஸ் ஹண்டிங். ஆபரேஷன் ஃபாக்ஸ் ஹண்டிங். ஃபாக்ஸ் ஹண்டிங்னா நமக்கு தெரியும். இந்த ஆபரேஷன் ஃபாக்ஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது சைனாவில் அவங்களுடைய ஒரு உளவு நிறுவனம் ரொம்ப ரகசியமாக செயல்பட்டு வருகின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு அப்படின்னு சொல்றத விட ஒரு செயல்பாடு, ஒரு மிஷன் அப்படின்னு சொல்லலாம். இது 2012 இப்போ இருக்கின்ற சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் 2012 வந்தது, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இட் கேம் அண்டர் திஸ் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் தி சைனீஸ் பார்ட்டி, சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிசிபியினுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரப்படுது. மெயினாக வெளியில் சொல்லப்பட்டது என்னென்னா ஆன்டி கரப்ஷன். உலகம் முழுக்க இருக்கின்ற சீனர்கள் எங்கெங்கே தப்பு பண்ணுறாங்களோ, நிதி இழப்பீடெல்லாம் பண்ணுறாங்களோ, தவறுகள் இருக்கிறோம், அவர்களெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் இங்கே ட்ரை பண்ணி நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆக ஊழலே கம்ப்ளீட்டாக ஒழிப்போம் அப்படிங்கிறது. ஆனால் இதோட கோவர்ட் பின்னணியில் இருப்பது என்னென்னா சைனாவுக்கு எதிராக பேசுபவர்கள், சைனாவுக்கு எதிராக நடந்து கொள்பவர்கள், சைனாவுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரி யார் பண்ணுறாங்களோ அவங்கள ஹண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபாக்ஸ் ஹண்டிங்கில் அவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. 2015 ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 680 பேர் 680 பேர் அதர் தன் சைனா வெளியில் இருக்கிறவங்கள சைனீஸ் பீப்புளை ரிப்பேட்ரியேட் பண்ணி ஊரில் கொண்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன கேஸ் அப்படிங்கிற நமக்கு தெரியாது. வி டோன்ட் கோ இன்டு தட். அதுக்கப்புறமா 2015 ஆண்டில் இட் ஹேப்பன், ஒரு முக்கியமான திங் ஹேப்பன். ஜாங் அப்படிங்கிற ஒரு லேடி, ஷி வாஸ் ரிப்பேட்ரியேட்டட் ஃப்ரம் இட்டலி. இட்டாலி கவர்மெண்ட் முறைப்படி இவங்க மேலே ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்க திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவங்க பண்ண ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அடிப்படையில் அவங்கள அனுப்புங்க, தவறு பண்ணியிருக்கிறாங்க. இது போல பல பேர் அவங்க நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த ஃபாக்ஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒபாமா பீரியடில் வந்தப்போ அவங்க ஜாக்கிரதையாயிட்டாங்க. அவங்களுடைய FBI ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவங்க என்ன ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தே ஃபவுண்ட் அவுட் அவங்களுடைய டைரக்டர், ஃபார்மர் டைரக்டர் மிஸ்டர் அலெக்சாண்டர் கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர் வேரி அப்படிங்கிறவர் இதை ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில பேசும்போது சொல்லியிருக்காரு. அவங்களுடைய இது இஸ் நத்திங் பட் இட் இஸ் நாட் what you call இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஆப்ரேஷன் நாட் ஆன்டி கரப்ஷன். பொலிட்டிக்கல் ஆப்ரேஷன் நாட் ஆன்டி கரப்ஷன். சரி, எப்படி இவங்க செயல்படுறாங்க அப்படின்னா they used to appoint agents, ஃபாக்ஸ் ஹண்டிங் ஏஜென்ட். இந்த ஃபாக்ஸ் ஹண்டிங் ஏஜென்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாஸ்க் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் ஏஜென்சிங்கிறமே அது கிடையாது. ஈவன் அமெரிக்காவில் கூட சொல்லுவாங்க. ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், ஐ எம் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட், ஏஜென்ட் 007. அது அவருடைய பேர். த ஏஜென்ட் இஸ் ஒர்க்கிங் ஆன் பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆன் த ஸ்டேட் அண்ட் ஹீ கேன் கில் ஷூட் எனிபடி. இட்ஸ் அ லைசன்ஸ் டு கில். அதே போல தான் இந்த ஆட்களும் இவங்க போகிறாங்க. வெளியில் யாராவது கம்ப்ளீட் பண்ணனா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது ஒரு ஏஜென்ட் கொடுக்குது. ஒருவேளை அப்படி போக முடியலன்னு சொன்னால் அவங்க உள்ளூரில் அவங்களோட சொந்தக்காரங்களை அவங்கள பிடிச்சி வச்சு அதன் மூலிமா அவங்கள ரிப்பேட்ரியேட் பண்ண வர வைப்பாங்க. இதுவும் முடியாதுன்னு சொன்னால் யூஎஸ் போன்ற இடங்களில் அவ்வளோ எளிதாக அது மாதிரி செய்ய முடியாதுன்னா ஒரு எமிசரி,
ஒரு தூதுக்குழு மாதிரி ஒரு 4 பேர் அமைதியாக போய் டூரிஸ்ட் மாதிரி போய் அவங்க வீட்டில் போய் உட்கார்ந்து இதை பாருங்கள் நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்தாங்க நாளைக்கே வந்து நீங்கள் சைனாவுக்கு ரிட்டர்ன் ஆகிடுங்க, அங்கே வந்து எங்கள் ஆட்கள் உங்களை பார்த்து பேசணுங்கிறாங்க அப்படிம்பாங்க. இல்லை அதான் நான் வர முடியாது அப்படின்னா ஒரு துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டு ரைட்டு அப்போ நீங்களே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன். ஒருவேளை சைனாவுக்கு போகிறதுக்கு நரகத்துக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சான்னா தென் யூ வில் டு டேக் தி கன் அண்ட் ஃபினிஷ் ஹிம்செல்ஃப். ஸோ இது வந்து ஒரு ஒரு கொடூரமான விஷயமா இருந்தாலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அமைப்பை வாட்ச் பண்ணுறதுக்காக there is a Ministry of Public Security in China. மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் செக்யூரிட்டி, இதுக்கு ஒரு மினிஸ்டர் தனியாக இருக்காரு. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் செக்யூரிட்டிங்கிறது போலீஸ் எல்லாம் உட்பட்ட ஒரு ஏஜென்சி. இதில் கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் தெர் இஸ் பப்ளிக் செக்யூரிட்டி பியூரோஸ் அப்படின்னு இருக்கு. வாட் இஸ் திஸ் பப்ளிக் செக்யூரிட்டி பியூரோஸ்? நத்திங் பட் அவர் போலீஸ் ஸ்டேஷன்ஸ். நம்ம ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ஸ் மாதிரி. இப்போ சமீபத்தில் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தே ஆர் இன்டல்ஜிங் இன் சம்திங் நோன் அஸ் எஸ்பியானேஜ் ஃபார் எக்கனாமிக்ஸ். பொருளாதாரத்திற்கு தேவையான தகவல்களை சேகரித்து இங்கு சைனாவுக்கு அனுப்புகின்ற வேலையும் இந்த ஃபாக்ஸ் ஹண்டிங் ஏஜென்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்திருக்கு. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். சவுதி அரேபியாவில் வந்து சமீப காலமாக நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்குது. அந்த மாறுதல்களுக்கெல்லாம் வந்து பல காரணங்கள் உண்டு. மிக குறிப்பாக அந்த சவுதி அரேபியாவில் ஆரம்கோங்கிற பெரிய எண்ணெய் நிறுவனம் இருக்குது. உலகமகா நிறுவனம். அது ஆயில் அதெல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதன் மேலே ஈரான் ஒரு ட்ரோன் அனுப்பிச்சது. ஒரு ட்ரோனில் ஒரு நாள் முழுக்க பிஸ்னஸே பண்ண முடியாத அளவுக்கு நின்று போச்சு. ஆக இனிமேல் ஆயிலை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆயில் இஸ் நோ லாங்கர் ரெசிலியன்ட் ஃபார் தேர் எக்கானமி. அப்போ ஆயிலை தாண்டி டூரிசம், சர்வீஸ், டெக்னாலஜி இதுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு தி சவுதி அரேபியா கால்ஸ் இட் ஆஸ் அ சவுதி அரேபியா விஷன் 2030 ப்ராஜெக்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷன் கீழே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனிமே வரக்கூடிய மார்ச் 2021 அவங்க இதுவரை நடைமுறையில் இருக்கின்ற கஃபாலா அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து நீக்கிறாங்க. அது என்ன கஃபாலா? கஃபாலாங்கிறது ஸ்பான்சர்ஷிப். சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் 100 லட்சம் பேர் அங்கே வந்து வெளியூர்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து மட்டும் கிட்டத்தட்ட பேண்டமிக்கு முன்னாடி 26 லட்சம் பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சவுதி அரேபியாவில் மட்டும். அவங்க ஸ்பான்சர்ஷிப் யார் கொடுக்கணும்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற முதலாளி, அங்கே இருக்கின்ற கம்பெனி கொடுக்கணும். அந்த மாதிரி யார் ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு வேலைக்கு போகிறாங்களோ அவங்க அங்கே அவங்களுடைய உரிமை இல்லாமல் திருப்பி, அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் திரும்பி வர முடியாது. அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இன்னொரு கம்பெனிக்கு போக முடியாது. அவங்க ஒப்புதல் இல்லாமல் வேற ஊருக்கு போக முடியாது. அங்கே உள்ளுக்குள்ளே நிலத்தை வாங்க முடியாது, வீடை வாங்க முடியாது. எதை பண்ணனாலும் இன்னொரு இடைத்தரகர், அந்த உள்ளூர்காரர் தான் தேவைப்படுவார். இப்போ இது வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு அவங்களோட பாஸ்போர்ட்டை வாங்கி கையில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு வந்து 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், 12 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. காட்டுக்குள்ளே அல்லது வேற எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் கடுமையான ஒரு சூழலில் வேலை வாங்குவாங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்து அவஸ்தைப்பட்டிருக்காங்க. இது மாறப்போகுது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிக ஒரு வெல்கம் ட்ரெண்டு. ஏன்னா உலகம் முழுக்க வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் மிக முக்கியமானது வருது. முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், கிக் ஒர்க்கர்ஸ் ரொம்ப முக்கியமானது வராங்க. இப்போ அந்த கிக் ஒர்க்கர்ஸ், ஆன்லைன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பேசும்போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது அடுத்த சப்ஜெக்ட் ஊபர். கலிஃபோர்னியாவில் நம்ம முன்னாடி ஒரு பேசணும். கலிஃபோர்னியாவில் the online platform workers, gig workers are treated on par with regular workers for coverage of social benefits, insurance அப்படின்னு நம்ம சொன்னோம். அது வந்து நேற்று வரைக்கும் நடந்தது. இன்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகும்போது ரியலி இட்ஸ் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம். என்னென்னா ஊபர், அதே போல் லிஃப்ட், LYFT லிஃப்ட் அப்படிங்கிற இன்னொரு நிறுவனம் ஊபர் போல் அவங்கள வந்து கார் அக்ரிகேட்டர்ஸ், நம்ம ஊரில் அவங்க இன்னும் வரல, அங்கே இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஏற்கனவே வந்து கலிஃபோர்னியாவில் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. இந்த கிக் ஒர்க்கர்ஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் டு பி ட்ரீட்டட் நாட் ஆஸ் பார்ட்னர்ஸ், நாட் ஆஸ் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ், கான்ட்ராக்டர்ஸ், பட் டு பி ட்ரீட்டட் ஆஸ் எம்ப்ளாயீஸ். அப்போ அந்த பெனிஃபிட் கொடுக்கணும் அந்த எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் ஊரை விட்டு போயிடுவோம், அதனால் we will conduct a referendum, மக்கள் மத்தியில் போய் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு they went for a referendum. இந்த ரெஃபரண்டம் வந்து வாட் இஸ் நோன் ஆஸ் த ப்ரொபோசிஷன் 22 அப்படிங்கிறது தான் இந்த ரெஃபரண்டம். இந்த ரெஃபரண்டத்தில் மக்கள்கிட்ட போய் இந்த சர்வீஸை கிக் ஒர்க்கர்ஸாக வந்தால் நாங்கள் இருக்கோம், எங்களை ஏற்றுக்கிறீங்களா, இல்லை அரசாங்கம் சொல்கிறபடி நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஜனநாயகம் முறையில் அவங்க வந்து ஓட்டு கேட்க போகிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட
1.1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 58% பேர் ஊபருக்கும் ஊபர் போல இருக்கக்கூடிய பல்வேறு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 58% பீப்புள். இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட் போட்ட சட்டம் அங்கே செல்லுபடி ஆகாது. ஆக ட்ரேட் யூனியன்கள் போலாம் பின்வாங்கிடுவாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து தே வில் அக்செப்ட் தம். ஊபர் வில் நவ் பிகம் அகெயின் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க, பட் ஆன் தேர் ஓன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஊபர், லிஃப்ட், அது போக டோர் டேஷ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. போஸ்ட் மேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இன்ஸ்டா கார்ட் இந்த மாதிரி ஒரு 3 நிறுவனங்கள். இவங்கெல்லாம் வந்து இந்த டஞ்சோ மாதிரி வீட்டில் கொண்டு வந்து என்ன நீங்கள் பொருளோ எது கேட்டிங்கன்னா உடனே வாங்கி வந்து வீட்டில் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள். இந்த 3 பேருக்கு இவங்க கொடுக்க முடியாதுங்க. மொத்தம் இவங்க என்ன இதில் என்ன எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு nearly spent about 1,000 to 1,500 crores in Indian currencies. அதாவது அவங்களுடைய கரன்சியில் எவ்வளோ செலவு பண்ணிருக்கான்னு பாருங்கள். இவ்வளோ செலவு இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு ஏன் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து மினிமம் வேஜஸ் கொடுத்தாகணும். 2வது அவங்களுக்கு வந்து தே ஹாவ் டு பி கிவன் ஓவர் டைம், அது கொடுத்தாகணும். 3வது ஹெல்த் இன்சூரன்ஸ், எல்லாரையும் வந்து ரெகுலர் ஒர்க்காக பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்தாகணும். இதுக்காகத்தான் பயந்துக்கிட்டு அது கொடுக்காம இருக்குது இவ்வளோ வேணால் செலவு பண்ணலான்னு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து we have come to the end of the day. இப்போ வந்து ரைஸ் ஆகிற questions today, the questions today for your comments. Number 1, US எலெக்ஷனில் லா சூட் இப்போ ஃபைல் பண்ணது நியாயமாக தெரியல அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? நம்பர் 2, இந்த ஊபர் நிறுவனம் அதை ஏன் வந்து அது பண்ணினது உண்மையிலேயே ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு இல்லையா? பட் எக்ஸ்ட்ரீம் ஜனநாயகம் கொண்டு போய் இவங்க பண்ணது வந்து மக்களுக்கே அகைன்ஸ்டாக போயிடும். ஏன்னா ஒரு அரசாங்கம் ஏற்படுத்துகின்ற சட்டத்தை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இது போன்ற ஒரு ரெஃபரண்ட் மூலயமா மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பேட் பிரசிடெண்ட்டாக வந்துடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆக இந்த ஊபர் நிறுவனம் கலிஃபோர்னியாவில் பெற்ற வெற்றி அது வந்து இஸ் இட் த ஹைட் ஆஃப் டெமோக்ரஸி ஆர் இட் இஸ் ஷோயிங் த டெமோக்ரஸி கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ என்ஜாய்ட் இட். கடைசியாக ஒரு வார்த்தை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.